ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான காரப்பணியாரம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா பர்ஃபெக்டான ரேஷியோவில் மாவாட்டி புசு புசுன்னு பணியாரம் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் டீ குடிக்கிற டம்ளரில் 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ பார்த்துட்டு நல்ல குவாலிட்டியான இட்லி அரிசியாக பார்த்து ஒரு 5 டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்திருக்கோமோ அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்தும் எடுக்கணும். சேம் அதே தான், உளுந்தும் நல்ல குவாலிட்டியான நல்ல உளுந்தாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து. அகைன் பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுறலாம் தண்ணியில். இப்போ 5 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கையில் உடைச்சா அரிசி, உளுந்து எல்லாமே உடையணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கணும். ஸோ ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன். கூலிங் வாட்டர் இருந்தால் சேர்த்திட்டு, இல்லைனா ஐஸ் க்யூப் சேர்த்திட்டு இதை நீங்கள் வந்து நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இந்த மாவில் கலந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நைட்டே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப சில் டைம் அப்படின்றனால மாவு புளிக்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்கும். அதனால நான் கொஞ்சம் இதில் புளிச்ச மாவையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் நைட்டு கலந்து எடுத்து வச்சேன். இப்போது காலையில் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாவில் நீங்கள் இட்லி ஊற்றினாலும் சூப்பராக வரும், தோசை ஊற்றினாலும் நல்லா முருகலாக வரும், இல்லை நீங்கள் ஊத்தாப்பமாக ஊற்றிக்கிட்டால் கூட சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். ஆனால் நம்ம இப்போ குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால இந்த மாவில் நான் கொஞ்சமாக பணியாரத்துக்காக மாவை தனியாக எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கார பணியாரம்ன்றனால நான் கொஞ்சம் எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்துட்டு இனிப்பு பணியாரமாக செய்கிறதா இருந்தால் அதில் வந்துட்டு கொஞ்சம் வெல்லத்தை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நறுக்குன்னு மல்லித்தலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப முருகலாக வெங்காயம் ஆகிற வரைக்கும் வதங்கணுன்றதுல லைட்டாக வதங்குச்சுன்னா போதும். இதில் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கார பணியாரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு எல்லோயிஷ் கலரில் இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவுலையும் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா அதை ஆற விட்டுட்டு இந்த மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா மாவு ரொம்ப புளிச்சிரும். அதனால வந்துட்டு கொஞ்சமாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுடைய கார பணியாரத்துக்கான சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல் எடுத்து வச்சுக்கலாம். பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு அது நல்லா டேஸ்டியாக வந்துட்டு முருகலாக அந்த வெளியில் இருக்கிற அந்த பார்ட் வந்து நல்லா முருகலாக சுட்டு வரும். ஸோ வந்து கரண்டியில் இந்த மாதிரி அந்த குழி வந்து ஃபுல்லாகிற அளவுக்கு நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான காரப்பணியாரம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அண்ட் பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே செய்கிறீங்கனாலும் பர்ஃபெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.